ஒட்டுமொத்த ஜென்சியும் ஆச்சரியக்குறிகள் அப்படின்னு நம்ம ஒதுக்கிட முடியாது. ஒரு சில பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. ஆனா பெரும்பாலான ஜென்சி இளைஞர்கள் ரொம்ப புத்திசாலியா இருக்கிறாங்க. இல்லன்னா சீமானவர்களிடம் இப்படி கேள்வி கேட்டு அவர டென்ஷன் ஆக்க முடியுமா? சங்கி சீமான ஃபுல்லா எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாரு இந்த தம்பி. ரொம்ப அழகா கேள்வி கேட்டிருக்கிறாரு. அதற்கு பதில் சொல்ல சீமான் எவ்வளவு தடுமாறுறாரு அப்படிங்கிறதை நீங்க பாருங்க. இறுதியில ஒரு விஷயம் சொல்றாரு. அதாவது உன்கிட்ட நிலம் இல்லன்னா குத்தகைக்கு நிலம் எடுத்து விவசாயம் பண்ணு. எதுக்கு படிக்க போற அப்படின்னு கேட்கிறார். நமக்கு திரு சீமான் அவர்களிடம் ஒரே ஒரு கேள்விதான். உங்ககிட்ட ஏகப்பட்ட நிலம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியுங்க. அப்படி இருந்தோம் நீங்க ஏன் சார் அரசியல்ல இருக்கீங்க? இறங்கி விவசாயம் பண்ண வேண்டியது தானே? உங்க பிள்ளைங்க ஏன் சார் அமெரிக்கன் ஸ்கூல்ல படிக்குது? இறங்கி விவசாயம் பண்ண வேண்டியது தானே? உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னியா? இப்போ சொன்னீங்க, இப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, அவன் 1000 வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான், அறிவியல் கண்டுபிடிப்புகள் அப்படிதான், சயின்டிஸ்ட்டுக்கெல்லாம் யார் சோறு போடுறது அப்படின்னு. அவன் ஊர் நாடுக்கு போ, பயிரிடு, பனை மரம் வளர்க்கணும், ஆடு மாடு கோழி வளர்க்கணும் அப்படின்ட்டு. செருப்பு தைக்கிறவனும் வேணும், முடி வெட்டுறவனும் வேணும், துணி துவைக்கிற வண்ணாரும் வேணும், பானை செய்யற குயவரும் வேணும், மீன் பிடிக்கிற மீனவனும் வேணும், உணவளிக்கிற உழவனும் வேணும். இது எல்லாம் சேர்ந்துதான்டா சமூகம். இதை ஒருத்தன் தாழ்ந்தவன வீழ்ந்தவன இல்லடா. நான் படிக்காம ஊருக்கு போய் குலத்தொழில் செய்யணும்ன்றீங்களா? ஏய் இங்க வாடா டேய் தம்பி, இப்ப நீ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிறது உங்க குலத்தொழில? அப்படியே ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படி போவியா? அப்படி சொல்லாத. உனக்கு பிடிக்கலைன்னா விட்டு. குலத்தொழில்னு சொல்லாத. அது குலத்தொழில் இல்ல, குல தெய்வத்தின் தொழில். அதை புரிஞ்சுட்டு பேசு. நீ என்னமா என்ன குலத்தொழில் செய்வற? சாமி நீ செய்யாத. வேளாண்மை செய்யற சாப்பிடாத. நீ ஐஏஎஸ் ஆகு, பட்னியோட என்ன குடிமை பண்ணி அங்க நீ மாவட்ட ஆட்சியில இருந்து என்ன வேலை செய்வ? உனக்கு ஆடு மாடு மேய்க்க முடியல, வேளாண்மை செய்து இழிவா இருக்குன்னா வெளியேறிப்போ. அதுக்காக அவனை என்ன போய் மேய்க்க சொல்றன்ற? படிச்சவனுக்கு பச்சிக்குமா பச்சிக்காது? அதை பதில் சொல்லு. வேளாண் செய்ய எங்கிட்ட நிலம் இல்லைங்கன்னு சொல்றேன். உன்ட்ட நிலம் இல்லைன்னா குத்தகை கேடு. நிலம் இருக்கிறவன வேலை செய்ய விடு. நிலம் இல்லைன்னா குத்தகைக்கு எடுக்க முடியாதா? இங்க எல்லாரும் நிலம் வச்சு அது பண்றான். ஒத்திக்கு எடுக்கிறான்ல தம்பி. இந்த கட்டடம் உங்கதா? என்ன எப்படி வாங்கினீங்க? வாடகை கேடு என்ன தம்பி?